அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு 4 நாட்களாக உடல்நிலை சரியில்லை நண்பர்களே. அதனால் முதல்ல என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நம்ம இரவு ஒரு 9 மணிக்கு பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா காலையில் நேரத்தில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க, காலையில் நேரத்தில் சரியாக அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இரவு 10 மணி அந்த டைமில் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ பப்ளிஷ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு எத்தனை பேர் நீங்களாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அந்த டைமில் நம்மளுடைய சேனலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, அதான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 10 PM ஓகே அப்படிங்கிற மாதிரி மட்டும் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டைமில் நம்ம வீடியோவை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது இது மூலிமா சொல்கிறேன். இந்த டைம் நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நைட்டு 10 மணிக்கு நம்ம சேனல்லேருந்து வீடியோ வந்தால் ஓகேவா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு 4 நாட்களாக உடல்நிலை சரியில்லை, அதனால் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் பேக் டு த ஸ்டேஜ் நம்ம டைமை மாற்றி, ஏன்னா காலையில் 10 மணிங்கும் போது நிறைய நண்பர்கள் கொஞ்சம் சிரமமாக இருக்குது வீடியோ பார்க்குறதுக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம நைட்டே நம்ம அப்லோட் பண்ணிடலாம். அதிகபட்சம் ஒரு 9 மணி 9 10 அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ 584 நம்மளுக்கு ரிசல்ட் 584 ஓகேங்களா. 897514 இந்த 3-4 ரிசல்ட்லாம் விடுங்க. இப்போ இதற்கு முன்னாடி நம்ம எடுத்தது வேறு மாதிரி. இதற்கு முன்னாடி நம்ம எடுத்த பேட்டர்ன் என்னென்னா, இந்த சார்ட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சோம். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பழைய மெத்தட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஆரம்பிக்கும்போது நம்ம ஒரு சில மெத்தடை எடுத்துருந்தோம். அது எப்படின்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு, ஏன்னா ஒரு மாதமும் பேட்டர்ன் மாறிட்டு தான் இருக்குது, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஒரு மாதமும் அந்த பேட்டர்ன் மாறிட்டு இருக்குது. போன மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கால்குலேஷன் மெத்தடு, ஒரு மாதம் பார்த்திங்கன்னா பவர் மெத்தடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருக்கு. அப்படிங்கும்போது நான் இப்போ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, காருண்ய ப்ளஸுக்கு சொர்ண கேரளம்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த 2 ரிசல்ட் இருக்குது. ஓகேவா, இந்த காருண்ய ப்ளஸுக்கு சொர்ண கேரளம் அப்படிங்கும்போது இந்த மந்தில் நம்மளுக்கு ஒரே ஒரு ட்ரா தான் அடிச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த ஒரே ஒரு ட்ரா அப்படிங்கும்போது இந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ எடுத்து இதுக்கு எப்படி பவரில் வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு செட்டாக நம்ம டேரெக்டாக இனிமேல் 3Dயை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 3D அப்படிங்கிறத ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 4 வாரங்களுக்கு 4 நீங்கள் 3Dயில் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பழைய மெத்தட் தான் கை கொடுக்கும். அது என்ன மெத்தடுங்கிறத சொல்கிறேன், நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகேங்களா, சரி ஓகே நண்பர்களே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற 9772 அப்படிங்கிறதுக்கு 4919 அப்படிங்கிறது லாஸ்ட்டாக இங்கே ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற நம்மளுக்கு 2584 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு என்னமாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த இடத்துல 9க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 2க்கு என்ன வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, 2க்கு 7 வரும். அதே மாதிரி 7க்கு இந்த இடத்துல 9 அப்படின்னா 5க்கு நம்மளுக்கு 7 வரும். ஓகேவா, அதே மாதிரி 7க்கு 1 அப்படிங்கும்போது 8க்கு 2 வரும். அதே மாதிரி 2க்கு 9 அப்படிங்கும்போது 4க்கு 1 வரும். ஸோ நம்மளுக்கு இதன் மூலியமாக கிடைத்தது 7721 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் 4D அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7721 அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாகவே கொடுக்குறோம். ஓகேவா, அதே மாதிரி 3Dயில் நம்ம பாக்ஸில் என்ன கொடுக்க போகிறோம்னா 721 பாக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த இதில் காமிச்சிக்கிறேன். 3Dயில் நம்மளுக்கு 721 பாக்ஸ் ஒரே மெத்தட் தான் நம்மளுக்கு இதிலேருந்து எடுக்கிறோம். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு 7721 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இதில் பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். நம்மளுக்கு டி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அப்படிங்கிறது நம்ம டி போர்டில் 7. இது தான் நம்ம ஒரு 4D ஒரு 3D அப்படின்னு கெஸ்ஸிங் கொடுத்தா என்ன மாதிரி இருக்குமோ அது தான் 721 7721. இவ்வளோ தான். இதுதான் நம்மளுடைய கணிப்புகள். ஓகேங்களா, சரி. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம 2D அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நம்மளுக்கு ABACBCன்னு கணக்கு எடுத்தால் இதுலேருந்து நம்மளுக்கு வரக்கூடியது ஒரே இது தான். ஸோ நம்ம இது தான் டி போர்டில் 7, 3Dயில் 721 பாக்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ ABACBCயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம ஒரு சிங்கிள் செட்டாக அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த கணிப்புகள்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2117 72 21 21 திருப்பி ரிப்பீட்டில் இருக்குது 2117 7227 12
71. இதுதான் நம்ம ஏபிஎஸ்சிபிஸில் நம்ம கொடுத்த பாக்ஸ் அந்த எண்களை வச்சு நம்மளுக்கு வரக்கூடியது 21 17 72 27 12 71 அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிஸில் நம்ம பாக்ஸாக பார்க்குறோம். சரி, ஓகே. இதை வச்சுட்டு இதுக்கு அடுத்தது என்னென்னா, ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து இந்த சார்ட்டில் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சுருக்கமாக சொல்ல போனால் இந்த சார்ட்டில் அப்படின்னா இந்த 84க்கு மேட்சிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 84 அப்படிங்கும்போது பிசியில் வேணால் நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம். 84க்கு 0087 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கணிப்புகளை வச்சு மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம சொன்ன மாதிரி 217 அப்படிங்கிறது 721 அப்படிங்கிற மாதிரி வரலாம். அது பாக்ஸாக கூட வரலாம். இவ்வளோ தான் வந்து நம்ம 3D அண்ட் 4Dயில் எடுத்து கொடுக்குற கணிப்புகள். ஓகேவா? இப்போ பிசியில் இந்த சார்ட்டில் எங்கே இருக்குன்னா 84க்கு 0087 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா காமனாகவே பிசியில் கொடுத்தாச்சு, ஏபிஎஸ்சிபிசியில் கொடுத்தாச்சு. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிங்கிள் நம்பர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5க்கும் 1 பவர் வரும், 8க்கும் 1 பவர் வரும், 4க்கு 1 பவர் வரும். அப்படிங்கும்போது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் 1 அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து ஒரு கணிப்புகளாக இருக்கிறோம். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் 1. ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு ஏ போர்டை விட பி போர்டில் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8க்கு 1ம் 2ம் பவர் அப்படிங்கும்போது பி போர்டில் 1 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமும் இதை தாண்டி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது மிஷின் நம்பர் வச்சு தான் வரும். ஏன்னா இந்த 4 நாட்களாக என்னால் வீடியோ போட முடியல என்றாலுமே நான் இதெல்லாம் ஓரளவுக்கு நான் கேதர் பண்ணி தான் பார்த்துருக்கேன் எப்படியெல்லாம் வருது அப்படிங்கும்போது. அதே மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு மாதிரி ஃபார்மெட்டில் வருது. ஓகேங்களா? அதனால் நம்ம இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபார்மெட் ஒன்று தான். போன ரிசல்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு காருண்யா ப்ளஸ்ஸும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், காருண்யா ப்ளஸும் ஸ்வர்ண கேரளம் அப்படிங்கும்போது இங்கே 9772னா இந்த இடத்துல 2584க்கு இங்கே 9க்கு 4னா இங்கே 2க்கு என்ன வரும் இப்படிங்கிற பேட்டர்ன் தான் இந்த மாதம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஃபாலோ மெத்தடில் இந்த ஃபார்முலாவில் இந்த மாதத்தில் எத்தனை தடவை பாஸ் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய மெத்தட் இருக்குது. நம்மளுக்கு இந்த 2க்கு 2 × 5 5 × 8 8 × 4 அப்படின்னு கால்குலேட் பண்ணாலும் அது ஒரு நாள் வருது. இந்த மாதிரி ஒரு நாட்களும் ஒரு மாதிரி நம்மளுக்கு மாறி வருது. நம்ம இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஃபார்முலா இப்படி தான். இதை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள், அவங்க கணிப்பில் இருந்தால் எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் இரவு 9 மணியா 10 மணியா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.